சமையல்ல பல வகை இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட கத்துக்கிட்ட சமையலுக்கு தனி பவரே உண்டு. அது செய்யறது ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் இருக்கும். அப்படி நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது தான் கருவாடு பொரிச்சானம். இந்த ஒரு ரெசிபி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், பல வகையில் யூஸ் ஆகும். ஒரே கல்லில் 2 மாங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லா துண்டு கருவாடை இருந்ததுனா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் கருவாடு பொரிச்சானம். பொரிச்ச கருவாட்டானம்னு கூட சொல்லலாம். பட் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பேர் இதுதான். ஒரு 2 நிமிஷம் கருவாடை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவாடு உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கரைச்சி விட தான் போறோம். இப்போ அதே எண்ணெயில 3 மீடியம் சைஸ் அளவுல வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுல தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதில் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதில் கருவாடு பீஸாக இருக்கிறத விட கரைஞ்சதுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை சாம்பார் இல்லை ரசம்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இல்லைப்பா ரசம் சாம்பார்லாம் வைக்கல, எங்கள் வீட்டில் ரைஸ்க்கு மெயினான ஆளே இவன் தான் அப்படின்னா இதை இன்னுமே செம்ம டேஸ்டியாக மாற்றிடலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த டைமில் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் திக்காக எடுத்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் தான் சேர்க்கணுமா, அரைச்சி தேங்காய் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் பாலாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. கருவாடு பொரிச்சானம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சை மறந்துடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி மேலாக்கில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கடைசி இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். இன்னுமே செம்ம டேஸ்ட் கொடுக்கும். 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கமன்னு கருவாடு பொரிச்சானம் ரெடி ஆயிரும். இது இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு சைட் டிஷ் பெருசா தேவையே படாது. அப்படியே ரைஸ்ல போட்டு பெரட்டி அடிக்கலாம், செம்மையா இருக்கும். இல்ல அப்பெல்லாம் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரைஸ் உள்ள போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா ரைஸ் வைக்க மறந்துடாதீங்க. இதை பார்க்கும் போதே கருவாட்டானவங்களுக்கு அங்க மணக்கிற மாதிரி இருக்குமே, பார்த்தா மட்டும் போதுமா? ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.